சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 மாடு ஒரு 5 மாடுக்குள்ள வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் அதிகமான சாப் கட்டர்ஸ் தேவைப்படாதுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நானோ சாப் கட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். இது 3 HP வீட்டு கரண்ட்ல நீங்க ரன் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 1 மணி நேரத்துக்கு 600 கிலோ பச்சை தீவனமும் 300 கிலோ நம்ம வர தீவனமும் வெட்டிக்க முடியுங்க. அப்புறம் 4 பிளேட் உள்ள நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 4 பிளேட் நம்ம யூஸ் பண்ணிருக்கனால என்ன பர்பஸ் யூஸ்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் சைஸ் வந்து அந்த தண்டுகளை வந்து 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் ப்ராப்பரான சைஸ்ல வெட்டி கொடுக்கும். இப்படி 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் சைஸ் நீங்க கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா மாடு வேஸ்ட் பண்ணாம தீவனத்தை சாப்பிட்ரும். பால் உற்பத்தி கண்டிப்பா அதிகரிக்குங்க. இது உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதாவது 3 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், மிஷினோட கம்ப்ளீட் ஸ்பேர்ஸோட உங்களுக்கு வந்துடும். நீங்க போயிட்டு டைரக்டா பிளக் இன் பண்ணி ரன் பண்றது மட்டும் தான் உங்க வேலையா இருக்குங்க. வணக்கம். வணக்கம்ங்க. நம்ம எம்கே இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்களில் வந்து நம்ம சேனல் மூலமா பதிவு செஞ்சுட்டே வரோம். கண்டிப்பாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு மினி சாப் கட்டர் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணுறீங்க. ஆமாங்க. ஸோ அதை வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணுறதை ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. ஸோ அதை பற்றி முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோட இன்னைக்கான வீடியோ ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாங்க. அண்ணா வணக்கங்க. ஃபார்மிங் பிஸ்னஸ் சேனல் மூலமா மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம சொல்லிடுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்கே குமர்வேல் இண்டஸ்ட்ரீஸுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் இருகூரில் இருக்கோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்குங்க. முதல் யூனிட்ல லேத் ஒர்க் ஷாப் இருக்கு. ரெண்டாவது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கேல நிறைய மிஷின்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்துருக்கோங்க. விவசாயிகளுக்கு தேவையான அது முக்கியமா தென்னை விவசாயிகளுக்கு தேவையான மட்டை அரைக்கக்கூடிய இயந்திரம், தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரம், தேங்காய் வெட்டக்கூடிய இயந்திரம் நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பண்ணை விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்களான சாப் கட்டர் இயந்திரம், கவு மேட்ஸ் இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம எம்கே ரொம்ப ஸ்பெஷல் மாடலான நானோ சாப் கட்டர் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. ஓகேங்க. எம்கேல பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கண்டிப்பா. ஸோ இப்போ அடுத்த சீரியஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பண்ணை கருவிகளையும் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. கண்டிப்பாங்க. ஸோ அதில் முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சாப் கட்டர் லான்ச் பண்ணுறோம். கண்டிப்பாங்க. ஸோ சாப் கட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினி சாப் கட்டராக இருக்குது. கண்டிப்பாக ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லிடுங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் இயந்திரம்னு வரும்போது நம்ம 5-6 வெரைட்டிஸ்க்கு மேலே பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹையர் பட்ஜெட்டுக்கு போகிறோம்னு அவசியம் இல்லை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடு ஒரு 5 மாடுக்குள்ளே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் அதிகமான சாப் கட்டர்ஸ் தேவைப்படாதுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானோ சாப் கட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 5 மாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். இது 3 HP வீட்டு கரண்ட்ல நீங்க ரன் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 1 மணி நேரத்துக்கு 600 கிலோ பச்சை தீவனமும் 300 கிலோ நம்ம வர தீவனமும் வெட்டிக்க முடியுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்வேயர் பெல்ட் செட்டப்போட கொடுத்துருக்கோம். அதுலயும் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம 4 பிளேட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால கட்டிங் சைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் சைஸ்க்குள்ள ப்ராப்பர் சைஸ்ல உங்களுக்கு வெட்டி கொடுக்கும். இலைகளும் சேர்த்து வெட்டி கொடுக்குங்க. சரிங்க. இப்போ இந்த நானோ சாப் கட்டரை பொறுத்த வரைக்கும் ஆட்டு பண்ணை வச்சிருக்கவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை மாட்டு பண்ணை வச்சிருக்கவங்களுக்கு பெஸ்ட்டாக? இது வந்து நம்ம மெயினாக தயாரிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணைகளுக்காக நம்ம தயாரிச்சிருக்கிறோங்க. ஆட்டு பண்ணைகளுக்கு தேவையானதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் டைப் சாப் கட்டர்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது லோ அண்ட் ஹை 2 மாத்திர மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் ஆட்டுகளுக்கு கொடுக்கறதுக்காகவும் 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் சைஸ் வந்து மாட்டுக்கு கொடுக்கறதுக்காகவும் நம்ம கியர் டைப் சாப் கட்டர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரத்யேகமாக மாட்டு பண்ணைகளுக்கு தேவையான விவசாயிகளுக்காக நம்ம பண்ணிட்டு வந்துருக்கோங்க. சரி. குறிப்பாக வந்து பசு தீவனம் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அடர் தீவனம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக தீவன வேஸ்டேஜ் எவ்வளோ குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு மாட்டு பண்ணையை பால் பண்ணையை ரன் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மணிக்கு 600 கிலோ சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து எத்தனை மாடு வச்சிருக்கோம் இந்த சாப் கட்டர், அதுவும் நானோ சாப் கட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க? கண்டிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 600 கிலோ நம்ம தீவனம் வெட்டுறதுனால 5 மாடுகளுக்குள்ள வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் பயன்படுங்க. 10 மாடுகளை வச்சிருக்கவங்களும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக நம்ம விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து இலைகளை சாப்பிட்றதுங்க, தண்டுகளை வேஸ்ட் பண்ணிடுது. ஸோ வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சாப் கட்டர்ஸ் வேணும், அதாவது விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்திருக்குங்க. சாப் கட்டர்ஸ் மெயினாக நம்ம பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டேஜை கம்மி பண்ணி பண்ணையை வந்து லாபகரமாக எடுத்துட்டு போறதுக்கும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக நம்ம வெட்டி போறதுனால மாட்டுக்கு சீக்கிரமா ஜீரணமாகும், பால் உற்பத்தி அதிகமாகும். அதனால தான் நம்ம சாப் கட்டர்ஸ் போறோம். சாப் கட்டர்ஸ் எடுத்தோம்னா சிறு குறு விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கு, நம்மளால அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 20,000க்குள்ள வர மாதிரி இந்த மிஷினை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சாப் கட்டர் வந்து ரொம்ப லோ காஸ்ட்ல ஹை பர்ஃபார்மன்ஸாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோங்க. சரிங்க. இதில் என்ன எத்தனை பிளேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதனுடைய மோட்டர் கெப்பாசிட்டி அதெல்லாம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடக்கமா சின்னதா உங்களுக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமா தீவனத்தை வந்து நம்ம புஷ் பண்ணி தள்ளுற மாதிரி இருக்காதுங்க. முன்னாடி வந்து நம்ம கன்வேயர் யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க தீவனங்கள் வச்ச உடனே உள்ள இருக்க ரோலர்ல அதை டச் பண்ணி கொடுத்துரும். சோ இந்த கன்வேயர் பெல்ல இழுத்து உள்ள உங்களுக்கு போனதுக்கு அப்புறம் 4 பிளேட் உள்ள நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 4 பிளேட் நம்ம யூஸ் பண்ணிருக்கனால என்ன பர்பஸ் யூஸ்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் சைஸ் வந்து அந்த தண்டுகளை வந்து 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் ப்ராப்பரான சைஸ்ல வெட்டி கொடுக்கும். இப்படி 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் சைஸ் நீங்க கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா மாடு வேஸ்ட் பண்ணாம தீவனத்தை சாப்பிட்ரும், பால் உற்பத்தி கண்டிப்பா அதிகரிக்குங்க. சரிங்க. இவ்வளவு விஷயம் சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம டைரக்டா வந்து நம்ம டெமோ பாத்துறலாமா? கண்டிப்பா. இப்போ இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுது, எவ்வளவு சீக்கிரமா தீவனங்கள் இழுக்குதுங்கறத எல்லாமே நம்ம பாத்துறலாம். ஓகே, பாத்துட்டு நம்ம மறுபடியும் பேசுவோம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பாத்துறலாமா? பாத்துறலாங்க.
ஆனால் இப்போ நானோ சாப் கட்டரோட ரிசல்ட் பாருங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் 3/4 இன்ச் சைஸில் வந்திருக்கும். கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கும். லீஃபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் சைஸில் கட் ஆயிருக்கும். பட் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நானோ சாப் கட்டர் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக எந்த அளவுக்கு வந்து கட்டிங் சைஸ் இருக்குன்றதை நம்ம டேரெக்டாகவே பார்த்துருந்தோம். கண்டிப்பாங்க. ஸோ இப்போ இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கீங்க, என்னுடைய வாரண்டி சர்வீஸ் அதை பற்றிலாம் சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க சார். இப்போ ஸ்க்ராலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேல்ஸ் டீம் நம்பர் நாங்கள் கொடுத்துட்றோம். நம்மளோட சாப் கட்டர் இந்த சாப் கட்டர் எப்படி இருக்குது, மற்ற சாப் கட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு கேட்டு விசாரிச்சுக்கலாம். நம்ம எம்கேல வந்து பார்த்தீங்கன்னா 20,500 விலை இருக்கிற இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 தள்ளுபடி போக 17,500 நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. சரி, அந்த 17,500 எல்லாமே சேர்ந்த மாதிரிங்களா இல்லை மோட்டர்? இது உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதாவது 3 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், மிஷினோட கம்ப்ளீட் ஸ்பேர்ஸோட உங்களுக்கு வந்துடும். நீங்கள் போயிட்டு டேரெக்டாக பிளக்இன் பண்ணி ரன் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்குங்க. சரிங்க, இப்போ சர்வீஸ் வாரண்டி பற்றி சொல்லிடுங்களா? கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வராத மாதிரி தான் நம்ம மிஷின்ஸ் டிசைன் பண்ணுறோம். சர்வீஸ் வந்தாலும் இமீடியட்டாக நம்ம லேபர்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. லேபர் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தாங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து சர்வீஸ் தள்ளி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம குவாலிட்டி இருக்கும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸே வராது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மிஷின் தான் இது உங்களுக்கு. மற்ற சர்வீஸ் எது வந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் ஸ்க்ராலிங்கில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இமீடியட்டாக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, மிஷின் வந்து பிஃபோராக புக் பண்ணுங்களா இல்லை எப்படிங்க? கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேசிஸில் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான மாடல். நம்ம எம்கேயோட ரொம்ப ஸ்பெஷல் மாடல்னால எல்லாமே ஆர்டர் பேசிஸில் போய்கிட்டு இருக்கோம். ஆர்டர் அதாவது ஸ்டாக் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம். அப்படி ஸ்டாக் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வார டைமில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி தந்துட முடியுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. அதாவது பண்ணையாளர்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த நானோ சாப் கட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பண்ணையாளருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா.